கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு நீதிமொழிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படிக்கு நான் விரும்புகிறேன். இந்த வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தர் உன் நம்பிக்கையாய் இருந்து உன் கால் சிக்கிக்கொள்ளாதபடி காப்பாராக என்று நீதிமொழிகளிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே கர்த்தர் உன் நம்பிக்கையாக இருந்து என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறதை நாம் கவனிக்கக்கூடியதாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நம்பிக்கையாக இருக்கும் பொழுது, அவரை சார்ந்திருக்கும் பொழுது, அவரே நமக்கு தெய்வமாக இருக்கிற பொழுது அங்கே சொல்லப்படுகிறது, உன் கால்கள் சிக்கிக்கொள்ளாதபடி காப்பாராக என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறதை இந்த வேத வார்த்தை அழகாக சொல்லுகிறது. நம்முடைய கால்கள் சிக்கிக்கொள்ளுவதற்கு, நாம் தவறான வழிகளிலே போவதற்கு, தவறான இடங்களிலே நிற்பதற்கு, தவறான காரியத்தை செய்வதற்கு, இந்த தவறை நாம் செய்யாதபடிக்கு தேவன் நம்மை காப்பாராக. கர்த்தர் உன் நம்பிக்கையாக இருக்கும் பொழுது, அங்கே சொல்லப்படுது, நம்முடைய நம்பிக்கை கர்த்தராக இருக்கும் பொழுது, நாங்கள் என்னத்தை எல்லாம் கர்த்தருக்காக செய்கிறோமோ அவரை நம்பிக்கையாக கொண்டு அவரை மகிமைப்படுத்துவதற்காக, தேவனை உயர்த்துவதற்காக நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவர் எங்களை காக்கிறவராக இருக்கிறார். அருமையானவர்களே, நாம் நம்முடைய இருதயத்திலே கர்த்தரை மாத்திரம் நம்பி ஒரு காரியத்தை நாங்கள் செய்கின்ற பொழுது, அந்த காரியத்திலே ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே தோல்விகள், இழப்புகள், இந்த காரியத்தை முன்னேற முடியாதபடி தடைகள் நம்முடைய வாழ்க்கையிலே வரலாம். ஆனால் எல்லா தடைகளையும் கர்த்தர் நீக்கி நம்மை காப்பதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். ஆகவே தான் இந்த நீதிமொழி எழுதினவர் சொல்லுகிறார், கர்த்தர் நம்பிக்கையாக இருந்தால், கர்த்தரே உனக்கு நம்பிக்கையாக இருக்கின்ற பொழுது இந்த நம்பிக்கை வீண் போகாது. உன் கால்கள் அங்கே சிக்கி விடாதபடிக்கு, ஆபத்திலே நின்று விடாதபடி, தவறான காரியத்துக்கு சென்று விடாதபடிக்கு, தேவன் பிரியமில்லாத இடத்துக்கு நம்மை கொண்டு செல்லாதபடிக்கு ஆண்டவர் எங்களை காக்கிற தேவனாக இருக்கிறார். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் கர்த்தரை நம்பி, தேவனை நம்பி, ஆண்டவரை நம்பி விசுவாசித்து அவர் உங்கள் வாழ்க்கையிலே காட்டுகிற பொழுது, அந்த வாழ்க்கையிலே இல்லாவிட்டால் அந்த பாதையிலே உங்கள் வாழ்க்கையிலே ஒருவேளை ஆபத்தான காரியங்கள், நீங்கள் சிக்கப்பட்ட சூழ்நிலையிலே காணப்பட்டால், ஆண்டவர் நிச்சயமாக அந்த தவறான இடத்திலே இருந்து, அந்த தவறான பாதையிலே இருந்து, அந்த தவறான நிலையிலே இருந்து ஆண்டவர் நிச்சயமாக விலக்கி காக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். பிரியமானவனே, இந்த நீதிமொழி சொல்லுகிறது, உன் கால் சிக்கிக்கொள்ளாதபடி காப்பார் என்று எழுதப்பட்டிருக்குது. பிரியமானவளே, அவர் நம்மை காக்கிற தேவனாக இருக்கிறார். அங்கே வேதம் சொல்லுது, இஷ்டவேலை அவர் பறந்து காக்கிற பட்சியை போல இருந்து அவர் பாதுகாக்கிறார்னு சொல்லுகிறார். வேதம் சொல்லுது, இஷ்டவேலை காக்கிறவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருனை காப்பார், கர்த்தருன் போக்கையும் வரத்தையும் இது முதலுக்கென்று என்றென்றைக்கும் காப்பார் என்று சங்கீதத்தில் எழுதியிருக்கிறதை நாம் வாசிக்கக்கூடியதாக இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் உங்களை நித்தமும் நடத்துகிறவராக இருக்கிறார் என்று வேதம் சொல்லுது. வேதம் சொல்லுது, கர்த்தருனை நித்தமும் நடத்துவார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டுடைய அருமையான வார்த்தையாக இருக்கிற அப்படினால் நம்முடைய கால்கள் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு, நாம் போய்கொண்டிருக்கிற இந்த பாதையிலே நமக்கு அவருடைய வார்த்தை அது தீபமாகவும் பாதைக்கு வெளிச்சமாகவும் இருந்து நம்ம நிச்சயமாக ஆண்டவர் சரியான பாதையிலே நடத்த வல்லமுள்ளவராக இருக்கிறார். நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே கடந்து போன இந்த சூழ்நிலையிலே, நீங்கள் சிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே, தவறான சூழ்நிலையிலே நீங்கள் அகப்பட்டு கொண்டு இந்த நிலையில் இருந்து வெளியிலே வர முடியாத ஒரு சூழ்நிலை உங்கள் வாழ்க்கையிலே காணப்படலாம். தேவனை நீங்கள் நம்பி உங்கள் வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்பீர்களானால், உங்கள் கால்கள் சிக்கிய சூழ்நிலையில் இருந்தாலும், தவறான சூழ்நிலை இருந்தாலும்,
வடுபட முடியாத சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் ஆண்டவர் உங்களை நிச்சயமாக வெளியிலே கொண்டு வந்து கால்கள் சிக்காதபடிக்கு சரியான பாதையிலே ஆண்டவர் நடத்துவதற்கு உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். கர்த்தர் நம்பிக்கையாயிருக்கிற மனிதர்களுக்கு, கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற மனிதர்களுக்கு, கர்த்தரை ஆண்டவராகவும் இரட்சகராகவும் நம்பி அவரை பின்பற்றுகிற மனிதர்களை ஆண்டவர் ஒருபொழுதும் கைவிடுவதில்லை. வேதம் சொல்லுகிறது, அவர் நம்மை கைவிடாத தேவனாக இருக்கிறார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வழிகளை ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய கால்கள் சிக்கப்பட்ட நிலையிலே, நாங்கள் தவறான சூழ்நிலையிலே, தவறான இடங்களில் நிற்பதற்கு காரணம், ஒருவேளை நாம் கர்த்தரை நம்பாமல் நம்முடைய மனதிலே சார்ந்து, மனுஷிக பலத்திலே சார்ந்து, மனித அறிவிலே வழிக்கிட்டு, மனிதன் சொன்ன அந்த எண்ணங்களிலே நாம் ஒருவேளை நடந்து கொண்டிருக்கலாம். பரவாயில்லை, நாம் அங்கே விழுந்து விட்டாலும், தவறிவிட்டாலும், சிக்கப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் அந்த இடத்திலே கர்த்தரை நோக்கி நீங்கள் கூப்பிடுவீர்களானால், நாம் சேர்ந்து, ஆண்டவரே, நான் ஒரு தவறான சூழ்நிலையில் இருக்கிறேன், என்னை காப்பாற்றும், என்னை விடுவியும், இந்த சூழ்நிலையிலிருந்து என்னை விடுவித்தரலும் என்று ஆண்டவரை நோக்கி கேட்டால் நிச்சயமாக ஆண்டவர் விடுவிக்கிறவராக இருக்கிறார். இந்த கால்கள் தவறான நிலையிலே சறுகு, தாவீது ராஜா சொல்லுவார், என்னுடைய கால்கள் சறுக்கிற பொழுது ஆண்டவர் என்னை தாங்குகிறார் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு சமயம் அப்போஸ்தலனாகிய பேதுரு இயேசு கடலிலே நடந்ததை பார்த்துவிட்டு ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு கேட்டான். ஆண்டவரை நோக்கி கேட்டான், நானும் நடக்க வேண்டும் என்று. நீரேறானால் நானும் கடலில் நடக்க வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பேதுரு ஆண்டவரை பார்த்து கேட்டார். ஆண்டவர் அதுக்கு சொன்னார், வரு சொல்லும்படி. ஆகவே இயேசுவை பார்க்கின்ற பொழுது அவன் அந்த கடலிலே நடந்த ஒரு சீசனாக இருக்கிறான். ஆண்டவரை பார்த்து அவன் அந்த எது அவனை விரட்டி கொண்டிருந்ததோ, எது தன்னை அழித்து விட முடியுமோ, எது தன்னுடைய வாழ்க்கையிலே தன்னை சின்னாபின்னமாக்கி விடுமோ என்று பயந்த அதே பேதுரு அந்த படகை விட்டு இறங்கி கடல் மேல் நடந்தான் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதுவரைக்கும் நடந்து போனவன் சற்றிலும் சுற்றி முற்று பார்த்த பொழுது அவன் போகிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனாலும் அப்போஸ்தலனாகிய பேதுரு ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டதை வேதத்திலே வாசிக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த கூப்பிடுதலுக்கு அவன் அமிழ்ந்து கொண்டு போனான், அவன் தாழ்ந்து கொண்டு போகிறான். அவன் தேவனை நோக்கி கூப்பிட்ட பொழுது, இயேசுவை நோக்கி கூப்பிட்ட பொழுது அவனை ஆண்டவர் தூக்கி எடுத்ததை வேதத்திலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. கால்கள் சறுக்கிற பொழுது, கால்கள் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு அமிழ்ந்து போகின்ற பொழுதெல்லாம் ஆண்டவர் நம்மை காப்பாற்ற வல்லமுள்ளவராக இருக்கிறார். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு சறுக்கலான பாதையிலே நீங்கள் போய்கொண்டிருக்கிறீர்களோ, உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் அமிழ்ந்து போய்கொண்டிருக்கிறீர்களோ, உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் சிக்கப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறீர்களோ, எதுவும் அறியாத சூழ்நிலையிலே உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் கடந்து வந்திருக்கலாம். ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்கள். அவரை கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனங்களை ஆண்டவர் விடுவிக்கிறவராக இருக்கிறார். நீங்கள் அவரை கூப்பிட்டால் அவர் உங்கள் கால்கள் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு உங்களை காப்பதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். இந்த தேவன் நல்லவராக இருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்காக உங்களுக்காக தன் ஜீவனை சிலுவையிலே கொடுத்தார். என்னுடைய பாவங்களுக்காக, நம்முடைய அனைத்து பாவங்களுக்காக இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்து இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார். இந்த இயேசு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களில் அவர் நம்முடைய தேவனாக இருக்கிறார். அவர் நிச்சயமாகவே கால்கள் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு நம்மை பாதுகாக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். நாம் போகின்ற பாதையிலே வெளிச்சமாகவும் தீபமாகவும் சரியான பாதையிலே தேவன் நம்மை நடத்துவதற்கு தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். இந்த வேத வார்த்தை சொல்லுகிறபடி, அங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறபடிக்கு இந்த வார்த்தையின்படி நம்முடைய வாழ்க்கையை கட்டியெழுப்ப ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தர் நம்பிக்கையாயிருந்து உன் கால் சிக்கிக்கொள்ளாதபடி காப்பாராக என்று எழுதப்பட்டிருக்கிற இந்த வார்த்தை கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதத்தை தருவாராக. ஜெபத்தோடு நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். ஜெபம் பண்ணுவோம். பிதாவே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா.
ஆண்டவரே, நாங்கள் கடந்து வருகிற பாதைகளிலே கரடு முறைகள் கர்த்தாவே, கோணல் மாறுகள் கர்த்தாவே, ஆண்டவரே, ஒரு கடினமான பாதையிலே நாங்கள் கடந்து போகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, எங்கள் கால்கள் அதுவிலே சிக்கிக்கொள்ளாதபடிக்கு எங்களை காத்தருளும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராயிருந்தால் அவர்கள் கால்கள் சிக்கப்பட்ட நிலையிலே கர்த்தாவே, அவர்கள் சறுக்கிற ஒரு சூழ்நிலையிலே கர்த்தாவே, அமிழ்ந்து போகிற ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் அவர்கள் உம்மை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர்களை விடுவித்து அவர்களை தூக்கி எடுத்து நீர் ஆசீர்வதிக்கும்படிக்கு ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. செம்மையான பாதையிலே கர்த்தாவே நடத்தும்படிக்கு ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. ஆமேன்.